கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். யோபால கர்த்தர விட்டுக் கொடுத்து பேச முடியல. யோபுங்கிற மனுஷனால தன் மனைவிட்ட கர்த்தர விட்டுக் கொடுத்து பேச முடியல. யோபு யோபின் மனைவி சொல்றா, தேவன தூசித்து ஜீவன விடும்ட்டு யோபின் மனைவி சொல்றாங்க. பட் யோபுவால கர்த்தர அப்படியெல்லாம் சொல்றதுக்கு மனசு இடம் கொடுக்கல. அதுக்கு பதிலா யோபு சொன்ன வார்த்தை என்ன? யோபு என்ன சொன்னாரு மனைவிக்கு? மறக்கக்கூடாத வார்த்தை. ய் யோபு தன் மனைவிட்ட சொன்ன வார்த்தை என்ன? தேவன தூசித்து சீவனை விடும் மனைவி சொன்னா, அதுக்கு யோபு பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே! கர்த்தருக்காக கட்டின மனைவியையே பைத்தியக்காரின்னு சொல்ல யோபு அச்சப்படல, கூச்சப்படல. யாருக்காக? யார? மனைவிய. பைத்தியக்காரின்னு சொல்ல கொஞ்சமும் யோசிக்கல, தயங்கவும் செய்யல. இதுக்கு பேரு தான் கர்த்தர விட்டுக் கொடுக்காம பேசுறது. அவர் எனக்கு 1000 குறை வச்சிருக்கலாம். அவர் எனக்கு 1000 பிரச்சனைய கொண்டு வந்திருக்கலாம். அதுக்காக அவர நான் விட்டுக் கொடுக்க முடியுமா? சொல்றீங்கல்ல? கல்லானாலும் சொல்லி முடிங்க. புல்லானாலும் இதெல்லாம் சொல்லத் தெரிஞ்ச நமக்கு, என்ன வந்தாலும் எங்க அப்பா தான்னு சொல்ல முடியுதா? என் கடவுள் என் கடவுள் தாங்க. என் ஆண்டவர் தாங்க. எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு தாங்க. அப்படின்னு புருஷனை எப்படி விட்டுக் கொடுக்காம மனைவிமார்கள் பேசுறாங்களோ, அப்படியே ஒரு பிரச்சனை வந்தா, செலவு வந்தா, இழப்பு வந்தா, நோய் வந்தா, படுத்த படுக்கை ஆனா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏங்க என் புருஷன் 1000 செய்வாருங்க. அதுக்காக புருஷன் எல்லாம் போயிருமா? அப்படின்னு சொல்ற மாரியே, என் கடவுள் 1000 தருவாருங்க. 1000 கோளாறு பண்ணுவாருங்க. அதுக்காக கடவுள்ன்னு போயிருமா? என் கடவுள் எனக்கு ஒசத்திங்க. என் புருஷன் எனக்கு ஒசத்திங்க மாரியே, என் கடவுள் ஒசத்தி. இந்த மாதிரியான இடத்துக்கு ஸ்திரீகள் வருவார்களாக. வரணுன்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எம்மா தாயே, புருஷனை விட்டுக் கொடுக்காம பேசுறியே, என்னைய மட்டும் புசுக்குன்னு விட்டுக் கொடுத்துடுறியே. என்னைய விட்டுக் கொடுக்காம பேசு. நீ யாரையோ மலை போல நம்புற. என்னைய குன்று மாதிரி கூட நம்ப மாட்டேங்கிறியே. ஒரு கல்லு மாதிரி கூட நம்ப மாட்டேங்கிறியே. ஆமென். இதெல்லாம் விசுவாசிகளுடைய பலவீனங்கள். இந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் சரி செய்ய விரும்புகிறார். இதெல்லாம் சரியாக வேண்டிய இடங்கள். ஆமென். நம்முடைய புரிதல், நம்முடைய பார்வை, இதெல்லாம் தேவன் சரி பண்ண விரும்புகிறார். ஆமென். சபை வச்சது ஒண்ணு ஜனங்களை ரட்சிக்க, இன்னொன்னு ஜனங்களை தண்டிக்க. என்ன சொன்னேன்? என்ன இப்படி பேசுறீங்க? இப்படி பேசக்கூடாது பாஸ்டர். ஆண்டவர் வஞ்சுவாஞ்சேரி பகுதியில ஒரு சபையை இப்படி வச்சது, ஒரு பக்கம் ஜனங்களை மீட்க, ரட்சிக்க, கோளாறுகளை சரி பண்ண, புத்தியை சரி பண்ண, குணத்தை சரி பண்ண, ஆசீர்வதிக்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறீங்க? எவன் வரலையோ அவனெல்லாம் வச்சு அங்கே செய்ய வச்சோம்ல. நாங்கள் சபை ஏன்டா வரல நீ? அதான் நோவா தான் கூப்பிட்டான்ல, ஏன் வரல நீ? அப்போ நோவா பேழையை கட்டினது சில ஜனங்களை ரட்சிக்க, பல ஜனங்களை போட்டுத்தல்ல. நம்பலாமா அந்த விஷயத்த? ஜீசஸ் சிலுவையில் மரிச்சது சில பேரை ரட்சிக்க, சில பேரை முடிக்க. இப்படிலாம் பேசுறீங்களே பாஸ்டர், நாங்கள் இப்படி கேள்விப்படவே இல்லையே. அவர் ரட்சிக்கும்படிக்கு தானே சிலுவையில் இறந்தார். நீங்கள் என்ன போட்டுத்தலை இறந்தார் சொல்கிறீங்க? அப்படி தாங்க, அது அப்படி தாங்க அது. ஆமென். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே உலகத்துக்கு வந்தார். அப்போ எதுக்கு வந்தார்? காப்பாற்ற வந்தார், ரட்சிக்க வந்தார். கரெக்டாக இருக்கா வசனம்? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. யோவான் 9 சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகும்படி வந்தேன்கிறார். இது என்ன சொல்றது? ஒரு பக்கம் ரட்சிப்பு, இன்னொரு பக்கம் நியாய தீர்ப்பு உண்டாகணும். காண்கிறேன் என்று சொல்கிறவர்கள் காணாதபடியாகவும், காணவில்லை என்று சொல்கிறவர்கள் காணும்படியாகவும் உலகத்திற்கு நியாய தீர்ப்புக்கு நான் உலகத்திற்கு வந்தேங்கிறார். ஒரே இயேசு 2 விதமாக பேசுகிறாரு. ரெண்டுமே வேற மாதிரி பேசுகிறாரு. அதே மாதிரி ஒரே நோவா, ஒரே பேழை 2 விதமாக ரோல் பண்ணுது. அதே மாதிரி ஒரே சபை 2 விதமாக ரோல் பண்ணுது. ஒன்று ரட்சிக்குது, ஒன்று தண்டிக்குது. ஆமேன். ஆமேன் வந்தவங்களுக்கு ரட்சிப்பு, போடான்னு சொன்னவங்களுக்கு தண்டிப்பு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதனால் என்ன சொல்ல வந்தேன்னா, யோபு தன் மனைவியிட்ட கர்த்தரை விட்டு கொடுக்காம வாழ்ந்தாங்க. நீங்களும் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்காம பேசணும், விட்டு கொடுக்காம வாழணும். ஆமேன். அதே மாதிரி ஆண்டவரும் சலைச்சவர் கிடையாது. ஆண்டவரும் பிசாஸ்ட யோபை விட்டு கொடுக்காம பேசினாரு. விட்டு கொடுக்கவே இல்லையே. இப்படி அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் செய்ய மாட்டான், போப்பா நீ வேற, எனக்கு தெரியுப்பா யோபா பத்தியா, போப்பா, என்னப்பா வேணும் உனக்கு, என்னப்பா வேணும், அவ்வளோதானப்பா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன்.
சரி எடுத்துக்கப்போ. அது விட்டுக் கொடுக்க மாட்டாம போப்பா நீ. ஆ யோபையும் ஆண்டவர் விட்டுக் கொடுக்காம பேசினார். பார்த்தீங்களா? யோபுக்கு ஆண்டவர் வக்காலத்து வாங்கினாரு. யோபு ஆண்டவருக்கு வக்காலத்து வாங்கினான். நம்ம இப்படிலாம் வக்காலத்து வாங்கி வாழும்படிக்கு தேவன் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 1:3 வாசிப்போம். ம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்புறம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் தண்ணீர்களின் நடுவில் ஆகாய விரிவு என்கிற ஒரு திரை உண்டாக கடவது என்றும், அந்த திரையானது, அந்த வான் திரையானது, அந்த ஆகாய விரிவானது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ரொம்ப அருமையான பகுதி இது. ஆண்டவர் எப்படி இந்த பூமிய சீர்திருத்தினாருங்கிறத வார்த்தை வார்த்தையா விளக்க சொன்னீங்கன்னா, நீங்க அசந்து போயிருவீங்க. ரொம்ப அழகா அத சூப்பரா ரெடி பண்ணாரு, திருத்தம் பண்ணாரு. ஆகாய விரிவு. அந்த ஆகாய விரிவ தான் இப்ப நீங்க முன்னாடி பார்க்குறீங்க. இதுதான் 1ஆம் வானம். இந்த ஆகாய விரிவு எப்ப உண்டாச்சு? தேவன் திருத்த முன் வந்தபோது, பூமியில தண்ணி முங்கி இருந்துச்சு. தண்ணிக்குள்ள பூமி முங்கி கிடந்துச்சு. அப்ப தண்ணியோடைய சென்டர் பகுதியா பார்த்து ஒரு திரைய ஃபார்ம் பண்ணாரு. திரைய ஃபார்ம் பண்ணி அப்படியே தூக்குனாரு மேல. மேல தூக்குனா, பாதி தண்ணி பூமியில இருக்கு. பாதி தண்ணி வானத்தோட மேல போயிருச்சு. இப்ப தண்ணி வானத்துல இருக்கா? இல்லையா? இருக்கு. முதல் வானத்துல என்ன இருக்கு? அ என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? மேகத்துல தானே தண்ணி இருக்கும். வானத்துக்கு மேல எப்படி தண்ணி இருக்கும்? கேள்வி வருதா? நோவா காலத்துல ஆண்டவர் வானத்தின் மதகுகள திறந்தாராம். என்ன திறந்தாரு? 5 ஸ்டார் சாக்லேட்டா குடிச்சா? என்ன வந்துச்சு திறந்தோனையும்? வானத்துல என்ன இருக்கு? தண்ணி. ஆமென். தண்ணி இருந்துச்சு. அப்ப என்ன சொல்ல வராருன்னா, இந்த ஆகாய விரிவு அவர் சொன்னாரு உண்டாச்சு. வெளிச்சம் அவர் சொன்னாரு உண்டாச்சு. அப்படிதானே? சரி. இல்லாத ஒண்ண தேவன் அவர வச்சு தான், அவர் சொல்றத வச்சு தான் உண்டாக்குகிறார். இல்லாத ஒண்ணு. அந்த ஸ்பாட்லயே அது இல்ல. வெளிச்சம் ஸ்பாட்ல இருந்துச்சா? ஆகாய விரிவு ஸ்பாட்ல இருந்துச்சா? இல்ல. இல்லாத ஒண்ண, புதுசா ஒண்ண தேவன் எப்படி படைக்கிறார், ஆக்குகிறார், உண்டாக்குகிறார்ன்னா, அவர் சொல்றாரு, நடக்குது. சொல்றாரு, நடக்குது. இருக்கிற ஒண்ண வச்சு இல்லாத ஒண்ண உண்டாக்க படைப்புகளால முடியுது. நம்மளால முடியுதா? மண் இருக்கு. மண்ண வச்சு மண்பானை செஞ்சிடுறோம். இரும்பு இருக்கு. இரும்ப வச்சு மிஷின் செஞ்சிடுறோம். இருக்கிற ஒண்ண வச்சு இல்லாத ஒண்ண உண்டாக்க மனுஷனால முடியும். ஆனா, இல்லாத ஒண்ண தன்ன வச்சு உண்டாக்க படைப்புகளால முடியாது. தேவனால தான் அது முடியும். முக்கியமான சத்தியம். இருக்கிற ஒண்ண வச்சு மனுஷன் உண்டாக்கிருவான். ஆனா, இல்லாத ஒண்ண தேவன் தான் உண்டாக்க முடியும். இதான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். பெரிய பெரிய வித்தியாசம். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னா போதும், உண்டாயிரும். ஆனா, மனுஷன் சொன்னா உண்டாகாது. அந்த வெளிச்சத்த வச்சு வேணா ஒண்ண அவன் உருவாக்கலாம். ஆனா, வெளிச்சத்த தேவனால மட்டும் தான் உண்டாக்க முடியும். மனுஷனால உண்டாக்க முடியாது. அப்ப தேவனுக்கும் நமக்கும் படைப்புல இருக்கிற வித்தியாசங்கள புரிஞ்சுக்கங்க. தேவன் வேற, நாம வேற. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க, இதுலேருந்து இத நான் உண்டாக்கிட்டோம். நானும் ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்றாங்க. நானும் படைப்பாளி. நம்மளாலயும் எல்லாம் படைக்க முடியும். நம்மளாலயும் பாருங்க மனுஷன் பாருங்க ஃப்ளைட்ட தயாரிச்சிருக்கான், ராக்கெட்ட தயாரிச்சுட்டான், அணுகுண்ட தயாரிச்சுட்டான், பஸ் கண்ணு தயாரிச்சுட்டான், சைக்கிள் தயாரிச்சுட்டான், 2 வீலர் தயாரிச்சுட்டான். மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் கொஞ்சமா, நெஞ்சமா? உண்மைதானே? மனுஷன் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப மனுஷன் படைப்பாளி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. தேவன் இல்லாத ஒண்ண உண்டாக்குவாரு. மனுஷன் இருக்கிற ஒண்ண வச்சு உண்டாக்குவான். கரெக்ட்டா? ஏற்கனவே ஒண்ணு இருக்கும். அங்கருந்து மருந்த உண்டாக்குவான். அங்கருந்து மாத்திரைய உண்டாக்குவான். அங்கருந்து ஒண்ண உண்டாக்குவான். இது எல்லாமே மனுஷன் பண்ற வேலை. ஆனா தேவன் எதுவுமே இல்லாம தம்முடைய வார்த்தையை கொண்டு ஒண்ண உண்டாக்குவாரு. ஆமென் சொல்லலாமா? அதனால கவனிங்க. ஒண்ணு இருந்தா தான் ஒண்ண உண்டாக்க முடியுங்கிற தலை எழுத்து தேவனுக்கு இல்ல. ஆனா மனுஷனுடைய தலையெழுத்து என்ன? ஒண்ணு இருந்தா தாங்க எதையாவது செய்ய முடியுங்க. ஒண்ணுமே இல்லாம என்னத்தங்க செய்ய முடியும்? வெறுங்கை முழம் போடுமா? போடாதுங்க. வெறுங்கை முழம் போடாதுங்க. நிறைகை தாங்க என்னத்தையாவது செய்யும். இது மனுஷன். ஆனா தேவன் வெறுங்கை முழம் போடுந்தாங்கிறாரு. அவர் போடுந்தாங்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால நம்மட்ட தான் ஒண்ணும் இல்லையே, ஆண்டவரால என்ன செய்ய முடியும்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு சொல்ல வரார்.
ஆண்டவர் ஏதாவது இருந்தால் தான் இதை நீ செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடாதான். அதை அவரை மட்டப்படுத்துகிற மாதிரி. எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவர் எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் ஒன்று செய்கிறதுக்கு ஒன்று இருக்குங்கிற அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா வெளிச்சம் உண்டாகணுங்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒன்றுமே தேவையில்லாமல் இருந்துச்சு. ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது தேவைப்பட்டுச்சா? அவர் சொல்ல வேண்டியிருந்தது அவ்வளோதான். வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அதே மாதிரி சாராளுடைய கர்ப்பம், செத்துப்போன கர்ப்பம் உயிரடைகிறதுக்கு அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. சொன்னால் போதும். அதனால தான் நூற்றுக்கு அதிபதியை சொன்னால், என் வீட்டுக்கு வர பாத்திரம் நான் அல்ல. என்ன சொல்லுங்க? உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேலை நடந்துடும். ஆமென். இந்த இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒன்று இருக்கணுமே, இது இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவருக்கு வேணுமே, ஏதாவது நம்ம செஞ்சால் தானே செய்ய முடியும் அவரால். அப்படிலாம் கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ நான் சொல்கிறது உண்மை ஒத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சதில் 5 அப்பம் 2 மீன். இதை வச்சு எத்தனை பேரை போதிச்சாரு? 5000 பேர். போதிச்சாரா? உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, 5 அப்பமும் 2 மீனுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அப்போ என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னாரு. கொண்டு வந்தார். 5 அப்பத்தை நிறைய அப்பமாக மாற்றினார். 2 மீனை நிறைய மீனை மாற்றினார். சரிங்களா? இது வந்து பைபிளில் இருக்குது. இப்போ கேள்வி, அந்த 5 அப்பம், அந்த 2 மீன் சப்போஸ் அங்கே இல்லை, ஆனால் அவ்வளோ ஜனங்க பட்டினியாக இருக்கிறாங்க. இப்போ கேள்வி, இயேசுவால் அதே அப்பத்தை அதே மீனை அவரால் தந்திருக்க முடியுமா முடியாதா? முடியும் தானே? அப்போ புரிஞ்சுக்கணும், 5 அப்பத்தை 2 மீனை இத்தனை பேர் சாப்பிடும்படி மாட்டுன இயேசு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். இன்னொன்று சொல்ல பழகிக்கிங்க. 5 அப்பமும் 2 மீனும் இல்லாமல் இருந்தாலும் இத்தனை பேரை போஷிக்க முடிஞ்ச இயேசு அப்படின்னு சொல்ல தெரியணும். ஆமே. ஒன்று இருந்ததுனால அவர் அதை செஞ்சார்னு அர்த்தம் இல்லை, அது இல்லாட்டினாலும் செஞ்சுருப்பார். ஆமேன். இப்படி தான் நீங்கள் தேவனை பார்க்கணும். நம்மகிட்ட ஒன்று இருக்கிறதுனால, நாம் அவர்கிட்ட ஒன்று தந்ததுனால ஆண்டவங்களை ப்ளஸ் பண்ணுறதில்ல. தராமல் இருந்தாலும் அவரால் ப்ளஸ் பண்ண அவரால் முடியும். ஆமேன். உன்னை வச்சு உன்னை செய்யணுங்கிற தலையெழுத்து தேவனுக்கு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அப்படி நீ நினச்சிங்கன்னா நீ அவரை மனுஷனாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். கடவுளை என்ன பார்க்கலன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. அப்புறம் கானா ஊரில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார். என்ன செஞ்சார்? திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த தண்ணீரை எதில் ஊற்றுனாங்க? கற்சாடிகள். எத்தனை நம்பரு? 6 கற்சாடிகள். அதில் என்னத்தை ஊற்றுனாங்க? தண்ணி ஊற்றுனாங்க. தண்ணி என்ன பண்ணார்? திராட்சை ரசமாக மாற்றினார். சப்போஸ் இப்போ கற்சாடி அங்கே இல்லை, தண்ணியும் இல்லை, இப்போ திராட்சை ரசம் வருமா வராதா? வரும். இதான் தேவனை பற்றிய அறிவு. எல்லாம் இருந்துச்சு, பண்ணிட்டாரு. இல்லைனா பண்ணுவாரா? பண்ணுவாருங்க, பண்ணுவாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கிறத வச்சு ஒன்றை செய்ய முடியும்னா இருக்கிறத பயன்படுத்த பார்ப்பாரு. நல்லா கவனிங்க. அப்புறம் ஏங்க 5 மீன் 5 அப்பம் மீன் இல்லாமே அவரால் செய்ய முடியும்னா என்னத்துக்கு கேட்டாரு? எதுக்கு கேட்குறாரு? அதை ஏங்க தண்ணி இல்லாமையே திராட்சை ரசத்தை கொண்டு வர முடியும்னா என்னத்துக்கு தண்ணியை கேட்குறாரு? ஏன் கேட்குறாரு? செய்ய முடியும் தானே, செய்ய முடியுதானே? இருக்கிறத வச்சு ஒன்றை செய்ய முடியும்னா அங்கே இருக்குன்னா அதை வச்சு செய்ய பார்ப்பாரு. இது ஆண்டவருடைய ஸ்டைல். என்ன சொன்னேன்? இருக்கிறத வச்சு ஒன்றை செய்ய முடியும்னா இருக்கிறத பயன்படுத்த பார்ப்பாரு. இருக்கிறத வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா அவர் வார்த்தையை பயன்படுத்த பார்ப்பாரு. இது அவருடைய ஸ்டைல். இருக்கிறத வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எங்கே போயிடுவார்? நேரடியாக உண்டாக கடவுன்றாரு, வந்துடும். பூமி உண்டாக கடவுதுனா வந்துடும். வானம் உண்டாக கடவுதுனா வந்துடும். சமுத்திரம் உண்டாக கடவுதுனா வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இருக்கிற ஒன்றை வச்சு புதுசாக ஒன்று செஞ்சா அதை அற்புதம்னு சொன்னா, அப்போ ஒன்றுமே இல்லாமல் புதுசாக ஒன்று செஞ்சா என்னன்னு சொல்லுவீங்க? கேள்வி புரியுதா? இருக்கிற ஒன்றை வச்சு ஆண்டவர் ஒன்றை செஞ்சா அதுக்கு என்னன்னு சொல்றீங்க நீங்க? அற்புதமா ஆண்டவர் போஷித்தார், அற்புதமா ஆண்டவர் தண்ணியை திராட்சை ரசமா மாத்திட்டார் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப இருக்கிற ஒன்றை வச்சு ஆண்டவர் செய்யற ஒரு கிரியை அற்புதம். அப்ப இல்லாத ஒன்றை ஆண்டவர் செஞ்சா அது என்னன்னு சொல்லுவீங்க? அது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய அற்புதம். நம்ம இதைத்தான் ஓஹோன்னு பேசணும். எதை பேசுறோம்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன் நம்முடைய தேவன் சொல்றோமா?
5 அப்பத்தையும் மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்த தேவன் நம் தேவன். இத நம்ம பெருசா பேசுறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது. பெருசா பேசியிருக்கிறோமா? ஆகாய விரிவு உண்டாக கடவுது. பெருசா பேசியிருக்கிறோமா? அதை கண்டுக்கிட்டோமா முதல்ல? அது எவ்வளவு பெரிய அற்புதம். இருக்கிற ஒண்ண வச்சு ஆண்டவர் செஞ்சத இவ்வளவு பெருசா பேசுறோமே, எதுவுமே இல்லாம ஆண்டவர் ஒண்ணு செஞ்சாரே, அது எவ்வளவு பெருசா பேசணும் நம்ம. அ வெளிச்சத்த பார்க்கும்போது. பகலையால சூரியனையும், கதிரவனையும், இரவையால நிலாவையும் படைச்சாரு. உண்டாக கடவுதுன்னாரு. வந்துச்சா? எம்மா பெரிய சூரியன். சொன்னாரு வந்துருச்சு. எவ்வளவு பெரிய அற்புதம். கவனிக்க தவறணுமா? ஆகாய விரிவு எவ்வளவு பெரிய விரிவு பாருங்க. இன்னும் மனுஷனால எந்த கண்டுபிடிக்க முடியல. இந்த வானம் போயிட்டே இருக்கா. இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட மகா அற்புதங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி கொஞ்சம் தலை குனிஞ்சி கீழேயே பார்க்காம மேல கொஞ்சம் எட்டி பாருங்க. என்ன சொன்னேன்? நடக்கும்போது கொஞ்சம் மேல கொஞ்சம் எட்டி பாருங்க. என்ன இருக்கு மேல? ஒண்ணுமே இல்ல. மேல வானம் இருக்கு. அந்த வானத்துக்கு மேல சூரியன் இருக்கு. சந்திரன் இருக்கு. நைட்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தெரியும். எனக்கெல்லாம் தெரியுது. இப்படி மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பகல்லையும் கதிரவன் தெரியும். இத பார்க்கும்போது ஆண்டவர் நினைப்பு வரட்டும். என்ன அற்புதமா படைச்சிருக்கீங்க ஆண்டவரே! எதுவுமே இல்லாம படைச்சிருக்கீங்களே! கர்த்தர் நல்லவர். ஆமென். சிருஷ்டிக்கும், சரி செய்யும் வல்லமையும், ஞானமும் தேவன்ட்ட தாறுமாறா கொட்டி கிடக்கு. யார்ட்ட? நம்ம கடவுள்ட்ட சிருஷ்டிக்கிற, சரி செய்ற பவர். உன்ன படைக்கிற பவர். உன்ன திருத்துகிற பவர். கரெக்ட் பண்ணுகிற பவர். அப்புறம் ஞானம், விஸ்டம் நம்ம ஆண்டவர்ட்ட தாறுமாறா கொட்டி கிடக்கு. எப்படி கிடக்கு? நிரம்பி வழியுது. உன்ன படைக்கிறதுக்கு அவர்ட்ட இருக்கிற வல்லமை நிரம்பி இருக்கு. அந்த படைக்கிறதுக்கு தேவைப்படுகிற ஞானம் அவர்ட்ட நிரம்பி இருக்கு. இத தயவு செய்து நம்புங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த வல்லமை, அந்த ஞானம் அவர் சொல்லும்போது புறப்பட்டு, அவர் சொன்னத அப்படியே படைக்குது. அப்படியே சரி செய்யுது. எப்படிங்க ஆண்டவர் வெளிச்சத்த படைச்சாருங்க? வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு அவர் வாயில சொல்றாரு. வெளிச்சம் உண்டாகுது. எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு அவர் வாய திறந்து சொன்ன உடனே அந்த வெளிச்சத்த உண்டாக்குகிற வல்லமையும், அந்த வெளிச்சத்த உண்டாக்குகிற ஞானமும் 2 கைகோர்த்து வெளிய பெறப்பட்டு போய் செஞ்சு முடிக்குது. ஆண்டவர் மேஜிக் பண்ணல. மாயவித்தை பண்ணல. மந்திர கிந்திரம் பண்ணல. தந்திரம் எதுவும் பண்ணல. என்ன செய்றாரு? அவர் சொல்லும்போது வல்லமையும், ஞானமும் புறப்பட்டு அவர் சொன்னத செஞ்சு முடிக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப வல்லமை மட்டும் இல்ல, ஞானமும் சேர்ந்து தான் புறப்படுது. சங்கீதம் 33:9 வாசிக்கலாம். அவர் சொல் ஆகும். கட்டளையிட நிற்கும். நில்லு அப்படின்னா சூரியன் நிக்கும். பூமி நிக்கும். சந்திரன் நிக்கும். உண்டாகு அப்படின்னா வெளிச்சம் உண்டாகும். இதான் அவர் சொல்ல ஆகும். அவர் சொன்னா நடக்கும். அவர் கட்டளையிட்டா நின்னு போயிடும். இப்ப நடக்கிறதும், நிக்கிறதும் யார் கையில இருக்கு? அ? நம்ம கையில இல்ல. நடக்குதே, அது கையிலயும் கிடையாது. ஒரு காரியம் நடக்குது. அந்த நடக்கிற காரியம் அது கையிலயா இருக்கு? இல்ல. யார் கையில இருக்கு? ஒரு காரியம் நடந்துட்டு இருந்த ஒரு காரியம் நின்னு போச்சு. அது யார் கையில இருந்துச்சு? தேவன் கையில தான் இருக்கு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம தலைவர் தான் மாஸ்டர். நம்ம ஆண்டவர் தான் தலைமை அதிகாரி. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். இன்னொன்னு வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 46 வாசிக்கலாம். லூக்கா 8:46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னைத் தொட்டது உண்டு. என்ன புறப்பட்டுச்சா? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திர தொங்கலுடைய ஓரத்தைத் தொட்டால், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. என்ன ஆச்சு அப்படின்னா, இயேசுவின் இடத்தில் இருந்த அந்த குணமாக்கும் வல்லமை உடனே வெளிய போயிருச்சு. உடனே அவள போய் தொடுது. டச் பண்ணுது. தொட்டவுடனேயும் அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போச்சு. ஆமென். அப்ப தேவன் சொன்னா வல்லமை புறப்படுது. தேவன் சொன்னா அத சரி பண்ற, உண்டாக்குகிற அந்த ஞானம் கிளம்புது. வல்லமை மட்டும் போனா வேலை நடக்காது. என்னங்க எதுவும் போகணும்? ஞானம், அறிவு அது போகணும். எப்படி சரி செய்யணும்?
எப்படி அதை உண்டாக்கணும், எவ்வளவு எவ்வளவு அளவில் அதை உண்டாக்கணும், என்ன செஞ்சு குணமாக்கணும், எல்லாமே சேர்ந்து வருது. சக்தி மட்டும் இருந்தால் பத்தாது, என்னமும் வேணும், அறிவும் வேணும், ஞானமும் வேணும். இந்த ரெண்டும் தான் தேவன் சொல்லும்போது வெளியே கிளம்பி வெளிச்சத்தை உண்டாக்குது. இந்த ரெண்டு வெளியே கிளம்பி ஆகாய விரிவை உண்டாக்குது. இந்த ரெண்டு வெளியே கிளம்பி சூரியனை உண்டாக்குது. இந்த ரெண்டு வெளியே கிளம்பி சந்திரனை உண்டாக்குது. இப்படி தான் உண்டாக்குச்சு. அவர் உட்கார்ந்த இடத்துல சொல்றாரு, வல்லமை ஞானம் புறப்பட்டு வேலையை முடிக்குது. ஆமென். இப்படி தான் ஆண்டவர் படைப்புகளை அவர் படைச்சார். இப்படி தான் படைச்சார். எப்படிங்க அவர் வாயில சொன்னா எப்படிங்க நடக்குது அப்படின்னா இப்படி தான் நடக்குது. வாயில சொன்னா எப்படிங்க நடக்கும்னா இப்படி தான் நடக்கும். என்ன புறப்படும்? தேவனுடைய வல்லமை வெளியே கிளம்பும். அப்புறம் தேவனுடைய ஞானம் வெளியே கிளம்பும். ரெண்டும் ஒன்று சேர்ந்து அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு முடிச்சார். ஆமென். அதனால நம்முடைய ஆண்டவர் எப்படி படைக்கிறாரு அப்படிங்கிற படைப்பின் தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதுதான் செய்தி. தேவன் எப்படி ஒன்றுமே இல்லாத ஒன்றை எப்படி படைக்கிறாரு, சொன்னால் எப்படி நடக்குது அப்படின்னா இப்படி தான் நடக்குது. இப்படி தான் நடக்கும். ஒன்றை வச்சு ஒன்றை பண்ண ஆரம்பித்தாலும் இந்த ரெண்டுமே வெளியே காணும். ஆமாம். தேவன் எப்படி நோயை குணமாக்குறாருன்னு இப்படி தான். வல்லமையும் தேவைப்படும், ஞானமும் தேவைப்படும். என்ன செஞ்சு சரி பண்ணணும் அப்படிங்கிற ஞானமும் வெளிப்படும். ஆமாம்.